ஹலோ மை டியர் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் கிளாஸில் பார்க்க போகிறது நம்மக்கிட்ட இருக்க மோல்டெல்லாம் வச்சு நம்மளே எப்படி ஒரு புதுசாக ஒரு டிசைன் மேக் பண்ணுறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆக்சுவலாக இதுக்கு மோல்டுலாம் இல்லை. பட் ஆனால் நான் என்கிட்ட இருக்க மோல்டை வச்சு எப்படி இந்த டிசைன் க்ரியேட் பண்ணேன் அப்படின்னு தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறது மூலயமா உங்ககிட்ட இருக்க ஆல்ரெடி இருக்கும் இல்லையா குட்டி மோல்டு, பெரிய மோல்டு, அதெல்லாம் வச்சு உங்களுக்கு தேவையான டிசைனை நீங்களே க்ரியேட் பண்ணிக்க முடியும். பிகினர் கிளாஸ் வீடியோ நீங்கள் பார்க்காம இதை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் புரிகிறது கஷ்டம். ஸோ பிகினர் கிளாஸ் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பிகினர் கிளாஸில் எல்லா வீடியோஸையும் பாருங்கள். 1-2 வீடியோ பார்த்துட்டு நிறையா டவுட் கேட்டுட்டு மெசேஜ் பண்ணுறீங்க. ஆல்ரெடி எல்லா டவுட்டுக்குமே பிகினர் கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் என்கிட்ட இருக்க 2 சைஸ் மோல்டு செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். ஒன்று ரெக்டாங்கிள் ஷேப்லேயும், இன்னொன்று நான் ஸ்கொயர் ஷேப்லேயுமே செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய சைஸ் மோல்டு, அதை விட சின்ன சைஸ் மோல்டு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது எந்த ஷேப்பில் வேணால் இருக்கலாம். உங்களுக்கு ஹார்ட்டின் ஷேப் பிடிக்குதுன்னா ஹார்ட்டின் ஷேப் எடுத்துக்கோங்க, ரவுண்டுனா ரவுண்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் எனக்கு அந்த ஸ்கொயர் ஷேப் ஃப்ரேம் எந்த இடத்துல வேணும்னு நான் டிசைட் பண்ணிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் மேலே தூக்கி வச்ச மாதிரி வேணும். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மோல்டை கரெக்டாக அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா இந்த மோல்டு மூவ் ஆகாமல் இருக்கணும் இல்லையா, அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருக்க குட்டி குட்டியான வெயிட் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் உள்ளே இருக்க மோல்டில் நான் ப்ளேஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் பெயிண்ட் பாட்டில் தான் அதில் வைக்கிறேன். ஸோ நீங்கள் வைக்கும் பொழுது பார்த்துக்கோங்க, அந்த மோல்டு மூவ் ஆகாமல் அதே இடத்துல இருக்கணும். ஸோ அதுக்கு மாதிரி ஒரு வெயிட் அதில் தூக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வைக்கிறது மூலயமா அந்த மோல்டு மூவ் ஆகாமல் ஒரே இடத்துலையே இருக்கும். நம்ம ரெசின் ஊற்றணும் அப்படின்னாலுமே அந்த மோல்டு மூவ் ஆகாது. ஸோ இந்த டிப்பை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசின் அண்ட் ஹார்ட்னர் ஆல்ரெடி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். பட் ஆனால் ரெஸ்டிங் டைம் நான் ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே வச்சுட்டேன். ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், கொஞ்சம் நார்மலாக இருக்கிறத விட எனக்கு கொஞ்சம் லைட்டாக திக்காக இருக்குது. ஸோ இதனால் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா என்னோடய பிராண்டு பொறுத்த வரைக்கும் 30 நிமிஷம் பார்ட் டைம். நான் அதுக்குள்ளே என்ன டிசைன் வேணால் மேக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால நான் இப்போ ரெசினும் ஹார்ட்னரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இதை நான் இதில் போர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதில் பர்டிகுலராக நீங்கள் இவ்வளோ கிராம் எடுக்கணும்லாம் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற மோல்டு வேறு வேறு ஷேப்பில் இருக்கும். அதே மாதிரியே இது அன்ஈவன் சைஸாக இருக்கிறதுனால நம்ம மெஷர்மெண்ட் ஓரளவுக்கு குத்து மதிப்பாக தான் எடுக்க முடியும். ஏன்னா நம்ம இந்த டிசைனை புதுசாக க்ரியேட் பண்ணுறோம். 2 மோல்டு யூஸ் பண்ணி நம்ம இதை பண்ணுறதுனால நம்மளுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் இதில் சொல்ல முடியாது. ஸோ அதனால நீங்கள் குத்து மதிப்பாக எடுத்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கு பபிள்ஸ்லாம் இருக்கிறதுனால நான் ப்ளோ டார்ச் யூஸ் பண்ணி அந்த பபிள்ஸை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். ப்ளோ டார்ச் யூஸ் பண்ணும்பொழுது ஸ்மெல் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் நம்ம ப்ளோ டார்ச் யூஸ் பண்ணும்பொழுது. ப்ளோ டார்ச் மோல்டில் அதிகமாக படாமல் பார்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி சிலிக்கா ஜெல்லில் ஃப்ளவர்ஸ்லாம் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃப்ளவரை தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர் ரெசினில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளவரோட கலர் சேஞ்ச் ஆயிரும். இதுதான் மேக்ஸிமமாக ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் எப்போயுமே ட்ரை ஃப்ளவரை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் புக்கில் வச்சு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை சிலிக்கா ஜெல் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணால் வச்சாலும் சரி, இல்லை நார்மலாக ஏதாவது ஒரு இடத்துல ஒரு 2 வாரம் 3 வாரம் நீங்கள் காய வச்சு யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் எந்த மாதிரி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளவரை ஒவ்வொரு பெட்டலாக எடுத்து வைக்கிறேன். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ரெசின் ரொம்ப திக்காகிடுச்சு. ஸோ அதனால் ஃப்ளவரை அது கூட சேர்ந்து மிக்ஸ் பண்ணும்பொழுது நிறையா பபிள்ஸ் வந்துடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் ஃபஸ்ட்டு ரெசின் அண்ட் ஹார்ட்னரை ஊற்றிட்டு அதுக்கு மேலே ஒவ்வொரு பெட்டலாக எனக்கு எங்கெங்கெல்லாம் தேவையோ ஸோ அந்த மாதிரி எடுத்து வச்சிட்ருக்கேன். நீங்கள் நார்மலாக உங்களுக்கு ரெசின் அண்ட் ஹார்ட்னர் கொஞ்சம் நல்லா லிக்யூட் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா ஃப்ளவரையும் அது கூடயே சேர்ந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பபிள்ஸ் வராமல் மட்டும் பார்த்துக்கோங்க.
டபுள் சைட் கீ செயின் வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, அதில் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, எனக்கு வந்து கீ செயின் வந்து ஷைனிங்காக வரல அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு கீ செயின் வந்து ஷைனிங்காக வரல அப்படின்னா நீங்கள் டாப் கோட்டிங் கொடுத்துருக்கணும். ஏன்னா நம்ம டாப் கோட்டிங் கொடுக்கும்போது தான் அந்த ஷைனிங் லுக் வந்து கிடைக்கும். அதே மாதிரியே இப்போ வெதர் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ரெய்னி சீசனாக இருக்கிறதுனால ரெசினோட நம்ம காய வைக்கிறோம் இல்லையா, நார்மல் டெம்பரேச்சர்லேருந்து கொஞ்சம் கம்மியாகிறதுனால நீங்கள் லோக்கல் பிராண்டு அந்த மாதிரிலாம் ரெசின் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது க்ளவுடு மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறமா கிறிஸ்டல் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வந்து டிலே ஆகும். நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக எடுத்துட்டேன், மிக்சிங்லாம் கரெக்டாக தான் பண்ணேன். ஆனாலுமே எனக்கு 24 மணி நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அப்படின்னா டெம்பரேச்சரும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ அதனால் உங்களோட ரூமில் எது கொஞ்சம் ஹீட்டான இதுன்னு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல உங்களோட ரெசின் அண்ட் ஹார்ட்னரை அப்படியே நீங்கள் ட்ரை ஆகிறதுக்கு வைங்க. அதுக்காக வெயிலில் தூக்கி போய் வைக்கணும் அந்த மாதிரிலாம் அவசியம் இல்லை. ரூம் டெம்பரேச்சர்லேயே நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ரொம்ப கூலிங்காக இருக்குது உங்களோட ஏரியா அப்படின்னா ஏதாவது ஒரு பல்பு பக்கத்துலேயோ அந்த மாதிரி கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிற பக்கத்தில் வந்து உங்களோட ரெசின் நீங்கள் ஊற்றி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த மோல்டை வச்சு நீங்கள் ட்ரை ஆகிறதுக்கு டைம் கொடுங்க. இல்லை 24 ஹவர்ஸும் காயறதுக்கு உங்களுக்கு லேட் ஆகுது அப்படின்னா இன்னும் உங்களுக்கு அந்த ரெசின் க்யூர் ஆகிற வரைக்கும் நீங்கள் டைம் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஃப்ளவர் எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஃப்ளவர்லாம் வந்து பாதி லைட்டாக மேலே தூக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா நான் மேலே தானே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதனால பெட்டல்ஸ் வந்து கொஞ்சம் எனக்கு மேலே தூக்கிட்டு தான் இருக்கும். நான் இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதுக்கு மேலே நான் இன்னொரு கோட்டிங் வந்து கொடுக்கணும். இப்போ பார்க்குற வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் டே எடுக்கிறேன். ஸோ எனக்கு வந்து நல்லா காஞ்சிருச்சு. ஆனால் ஃப்ளவர்ஸ்லாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேலே அந்த தூக்கிட்டு இருக்கிறது தெரியும். ஃபுல்லாக ரெசினில் வந்து மூழ்காமல் எனக்கு மேலே வந்து இருக்குது. ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு கோட்டிங் வந்து நான் கொடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு இதில் வேர்டிங்ஸ்லாம் நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃப்ளவரை வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் ரெசின் அண்ட் கார்னரோட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றிட்டீங்க அப்படின்னா பெட்டல்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு ரெசின்குள்ளேயே போயிடும். அதனால இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உங்களோட ஸ்டிக்கரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ நான் கொடுக்குற டாப் கோட்டிங்கை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆனால் நான் இப்போ வந்து எந்த லெட்டர்ஸுமே இதில் ப்ளேஸ் பண்ணல. டைரெக்டாக ஃப்ளவர் மட்டும்தான் இருக்கிற மாதிரி நான் டிசைன் பண்ண போகிறேன். ஸோ அதனால டாப் கோட்டிங் வந்து டைரெக்டாக நான் கொடுத்து எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் இப்படி டாப் கோட்டிங் கொடுக்கும் பொழுது இந்த ரெசின் அண்ட் ஹார்ட்னர் இப்போ நம்ம ஊற்றுறோம் இல்லையா, இந்த லிக்யூட் வந்து உள்ளே இருக்க மோல்டுக்குள்ளே போனாலும் ப்ராப்ளம் இல்லை. ஓவர்ஃப்ளோ ஆகி உங்களுக்கு உள்ளே இருக்க அந்த சின்ன சைஸ் மோல்டு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போச்சு அப்படின்னாலுமே உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. நம்ம ஈஸியாக வந்து அந்த மோல்டை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அதனால நீங்கள் ஒரு பிரச்சனையும் பட வேணாம். இந்த மாதிரி நீங்கள் டிசைன்ஸ் வந்து மேக் பண்ணும்பொழுது உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து செலக்ட் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ஈஸியாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி டிசைன்லாம் எதில் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிங் பிளேட்டெல்லாம் இப்போ பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ரிங் பிளேட் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து கப்புள்ஸ் நேம் இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ இதிலேயே கூட கீழே வந்து தாலி கயிறு வச்சு அவங்களோட நேம் வச்சு பண்ணிக்கலாம். சென்டரில் வந்து ஃபோட்டோஸ் வந்து கப்புளோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் தொங்க விட்டுக்கலாம். ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் உங்ககிட்ட காமிக்கிறது ஒரு ரவுண்டு ஷேப்பும் அடுத்து வந்து இன்னொரு அன்ஈவன் ஷேப் இருக்கும் இல்லையா, ஸோ அதுவும் வச்சுட்டு நம்ம கிளாக் பண்ணும்பொழுது எனக்கு ஸ்டோன் கொஞ்சம் மீதமாச்சு. வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கும் ஞாபகம் இருக்கும். ஸோ எனக்கு அந்த மீதமான ஸ்டோனை நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி இதில் வெயிட் வச்சுட்டு சுற்றி வந்து நான் ஸ்டோன் வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அந்த பிங்க் கலரில் நம்ம ஸ்டோன் வந்து மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அது வந்து எனக்கு பேலன்ஸ் இருந்துச்சு கொஞ்சம். அதை வந்து நான் சைடு ஃபுல்லாக சுற்றி கவர் பண்ணி எடுத்துக்கிறேன். எதுக்கு அந்த ஸ்டோனே வேஸ்ட் பண்ணணும், நம்ம வீட்டுக்கு கூட ஏதாவது ஒரு சின்ன ஃப்ரேம் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஐடியாவுக்கு வந்தேன். உங்களுக்கு நீங்கள் பண்ணுறதுல ஏதாவது கொஞ்சம் ரெசின் வந்து வேஸ்ட் ஆகுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் அதை ஒரு கீ செயினாவோ இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு ப்ராடக்டாக மாற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எனக்கு வந்து சுற்றி நான் அந்த ஸ்டோன் வந்து ஒரு ஸ்டோன் கூட மிச்சம் இல்லாமல் எல்லாத்தையும் கீழே கொட்டினது எல்லாத்தையுமே எடுத்து நான் இதில் வச்சுட்டேன். ஸோ இதையும் நான் ட்ரையாக தான் வைக்க போகிறேன். இந்த வீடியோ வந்து நான் கிளாக் செய்யும்போது தான் எடுத்தது. ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், எனக்கு தேவையான மோல்டில் எல்லாமே நான்
என்னென்ன வேணுமோ அது எல்லாமே வச்சுட்டேன். ஸோ அந்த குட்டி மோல்டுக்குள்ளேயுமே நான் க்ரீன் கலர் ஊற்றி வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கு அது தேவைப்படுது. ஸோ அதனால் அதையுமே வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே இது நல்லாவே காஞ்சிருச்சு. ஸோ நான் காஞ்சதுக்கப்புறமா இப்போ நான் மோல்டு ரிமூவ் பண்ணி காட்டுறேன். ரெசின் ஆர்ட் பொறுத்த வரைக்கும் இந்த அன்மோல்ட் பண்ணும் பொழுது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். எப்படி வந்திருக்கும், நல்லா வந்திருக்குமா? ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு உண்மையிலே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு இதில் ஏதாவது வேர்டிங்ஸ் போடணும் அப்படின்னா கூட நீங்கள் ஒட்டி கூட திருப்பி ஒரு டாப் கோட்டிங் கொடுத்துக்கலாம். இல்லை ஃபோட்டோஸ் வைக்கிறீங்கன்னா கூட வச்சுக்கலாம். உங்களோட இஷ்டம் தான். ஸோ நான் இப்போ வந்து இதை அன்மோல்ட் பண்ணுறேன். அன்மோல்ட் பண்ணும்பொழுது எல்லா இடத்துலையுமே கார்னரை கொஞ்சம் லூஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அன்மோல்டு பண்ணுங்கள். அந்த மோல்டு குட்டி மோல்டு அன்மோல்ட் பண்ணும்பொழுது பின்னாடி ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு லைட்டாக புஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கார்னர் 4 கார்னர்லேயும் புஷ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அந்த மோல்டை வந்து எடுத்துக்கலாம். இந்த மோல்டு எந்த டேமேஜும் ஆகாது. நீங்கள் இதை எப்பயும் போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கங்கே லைட்டாக கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கு இல்லையா? அது எல்லாமே நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து லைட்டாக ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறையா பேர் இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் மெட்டீரியல்ஸ் சேல் பண்ணுறீங்களா, ஃபோட்டோ எனக்கு பிரிண்ட் பண்ணி தரீங்களா, ஸ்டிக்கர் ஷீட் பிரிண்ட் பண்ணி தரீங்களா சொல்லி கேட்குறீங்க. நான் பிரிண்ட் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா நானே வந்து ஃபஸ்ட்டு வீடியோவிலே நான் சொல்லியிருப்பேன், நம்மக்கிட்டேயே அவைலபிள் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போதைக்கு நான் பண்ணலை. அது நான் கண்டிப்பாக பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நானே வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஏன் இப்போ பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட இப்போ மெயின் டார்கெட் வந்து கிஃப்ட் ப்ராடக்ட் வந்து நான் நிறையா சேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஆடியன்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணுறதுக்கும் அந்த ப்ராடக்டை பண்ணுறதுக்குமே எனக்கு டைமிங் கரெக்டாக இருக்கிறதுனால இந்த இதை வந்து எடுத்து என்னால் இப்போ பண்ண முடியல. ஸோ அதனால தான், வேறு எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அதே மாதிரி ரெசின் ஆர்ட்டில் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்பொழுது ரெசின் அண்ட் ஹார்ட்னர் நிறையா தேவைப்படுது. ஸோ அதனால் வீடியோஸ் வந்து நம்மளுக்கு ரெசின் ஆர்ட்டில் இனிமேல் அப்பப்போ தான் வரும். ஸோ அதுவும் நான் இப்போயே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஹார்ட்டின் ஷேப்பை வந்து இதில் தொங்க விடுறதுக்காக எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை ரவுண்டு ஷேப் எடுக்கிறீங்க, இல்லை ஹார்ட்டின் ஷேப்பே இதில் தொங்க விடுறீங்க, அதில் ஃபோட்டோஸ் வச்சுக்கிறது, வேர்டிங்ஸ் போட்டுக்கிறது, அது எல்லாமே உங்களோட இஷ்டம் தான். நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு ஐடியாவை தான் ஷேர் பண்ணுறேன். அந்த ஐடியா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டிசைனிங் வந்து மேக் பண்ணிக்கலாம். ஹேண்ட் ட்ரில் வந்து யூஸ் பண்ணி மினிமம் எந்த சைஸ் வந்து சின்ன சைஸோ அந்த சைஸில் ஹோல் போடுங்க. அப்போ தான் வந்து நம்ம ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணும்பொழுது நல்லா டைட் ஆகும். நீங்கள் பெரிய ஹோலாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரூ போடும்பொழுது கொஞ்சம் லூஸ் கிடைக்கும். ஸோ அதனால கொஞ்சம் எது ரொம்ப ஒல்லியாக இருக்கோ அதில் வச்சு நீங்கள் ஹோல் போடுங்க. ஹோல் வந்து சப்போஸ் உங்களுக்கு லூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்க்ரூ வந்து போடுவீங்க இல்லையா, ஸ்க்ரூ போடும்பொழுது அந்த ஸ்க்ரூவை ரெசின் அண்ட் ஹார்ட்னரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அதில் டிப் பண்ணிட்டோ இல்லாட்டி யூவி ரெசின்லேயோ டிப் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வந்து ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுறீங்க அப்படின்னா அது காஞ்சதுக்கப்புறம் ஸ்க்ரூ நல்லா இன்னும் ஸ்ட்ராங்காக டைட்டாக நின்றும். ஸோ இந்த ஸ்க்ரூ தான், உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். கோல்டு, சில்வர், காப்பர் இந்த மாதிரி கலர்ஸில் அவைலபிளில் கிடைக்கிது. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. என்கிட்ட நிறையா பேர் நீங்கள் ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கலாமே, நான் அமௌண்ட் கூட பேமெண்ட் பண்ணுறேன், நீங்கள் கைட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்ற மாதிரி நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஆன்லைனில் கண்டிப்பாக நான் ஃப்யூச்சரில் வந்து கிளாஸ் எடுக்கிறேன். பட் ஆனால் ஒரு 1 or 2 monthஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா ஆன்லைன் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற ஃபெசிலிட்டிலாம் என்கிட்ட இருக்கணும். ஸோ அதனால் கண்டிப்பாக நான் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக நான் கைட் பண்ணுறேன். பட் ஆனால் ஆன்லைனில் எடுக்கும்பொழுது நீங்கள் அமௌண்ட் பேமெண்ட் பண்ணி தான் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம டைம் எடுத்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் இல்லையா, ஸோ அதனால் நீங்கள் அமௌண்ட் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். அமௌண்ட் நான் எதுவுமே டிசைட் பண்ணலை. நீங்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணுற மாதிரியான அமௌண்ட் வந்து கொஞ்சம் பேசிக் அமௌண்ட்டாக தான் நான் வச்சு நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்தாலும் ஸோ உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நானும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்
மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா ஓகே, யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்க வசதியாக இருக்கும். கண்டிப்பாக நான் ஃப்யூச்சரில் வந்து அப்டேட் பண்ணுறேன். அது ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறதுனால யூடியூப்பில் நீங்கள் கிளாஸஸ் வீடியோ வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்லேயுமே வீடியோ வரும். பட் ஆனால் ஆன்லைனில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு என்னோடய கைடன்ஸ் வந்து கிடைக்கும். இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு எந்த டவுட் அப்படின்னாலும் என்னால் முடிஞ்சால் நான் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கிளியர் பண்ணிடுவேன். கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அது எப்படி இருக்கும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா டீட்டெயிலாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நீங்கள் இந்த ஹார்ட்டின் ஷேப்பை நான் இப்போ வந்து டைட் பண்ணுறேன் இல்லையா, அது கொஞ்சம் நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து இது விழுகாமல் இருக்கும். இப்போ நான் வந்து எந்த ஸ்டாண்ட் எதுவுமே வைக்கல, நான் ஜஸ்ட்டு கையில் வச்சு இதை நிப்பாட்டி காட்டுறேன். பட் இதுக்கு கீழே நீங்கள் ஒரு ரெசின் ஸ்டாண்டு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி இந்த மோல்டையும் அதில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் ஃப்யூச்சரில் வந்து இந்த வீடியோவும் நான் ஸ்டாண்டு ரெடி பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு அதுவுமே அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் கீழே ஒரு எம்டிஎஃப் போர்டு இருக்குது அப்படின்னாலுமே அதில் கூட இதில் ஒட்டிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு லைட்டிங் போர்டெல்லாம் கிடைக்கும் இல்லையா, ஸோ அதுவுமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அந்த ஸ்டோன் ஒர்க் பண்ணேன் இல்லையா, அதை இப்போ ரிமூவ் பண்ணி காட்டுறேன். சென்டரில் இருக்கிறது வந்து நான் அகெயின் வந்து வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் இதில் ஸ்டோன் வச்சுருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார்னர் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அந்த ஷார்ப்பாக இருக்கிறதெல்லாம் நான் வந்து லைட்டாக வந்து ட்ரிம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து அன்ஈவன் சைஸ்னால கார்னர் எல்லாமே கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறது எல்லாமே நீங்கள் இதை வந்து ஏதாவது ஒரு ஸ்டாண்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே ஸ்டாண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் க்ரீன் கலரில் ஒரு சின்ன சைஸ் இல்லாட்டி இது வச்சுட்டு இந்த இது காமிச்சிருக்காங்க. இதை யூஸ் அதில் இப்போ நான் அந்த க்ரீன் கலரே ஊற்றி வச்சுருக்கேன் அப்படின்னா, அது வந்து பாதி ஸ்டேஜில் இருக்கும்ல, கட்டி ஆகாமல் கொஞ்சம் லிக்யூட் ஸ்டேஜில் இருக்கும் பொழுதே இந்த பிங்க் கலர் ஸ்டோன் ஒர்க் இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த லிக்யூட் ஸ்டேஜில் இருக்கும் பொழுதே நிற்க வச்சுட்டு அதுக்கு ஏதாவது நான் ஒரு ஸ்டாண்டு மாதிரி அட்டாச் பண்ணி சப்போர்ட்டுக்கு நிற்க வச்சுட்டு அதை 24 மணி நேரம் கழித்து பார்த்தேன் அப்படின்னா அது நல்லா நின்றும். அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் எம்டிஎஃப் போர்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் ரெசின் அண்ட் ஹார்ட்னரை ஊற்றிட்டு அதுலேயும் நீங்கள் எம்டிஎஃப் போர்டையோ இல்லாட்டி ஒரு உட்டன் ஸ்டாண்டு கூட நீங்கள் அந்த மாதிரி இதுலேயும் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டாண்டாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு 2 மோல்டோ இல்லாட்டி 3 மோல்டோ உங்கள்கிட்ட இருக்கிற மோல்டை வச்சு நீங்கள் ஏதாவது ஒரு ஓனாக டிசைன் வந்து மேக் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள். நானும் பார்க்குறேன் நீங்கள் என்ன ஷேப்பில் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக் அண்ட் கமெண்ட் வந்து எனக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.